மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு பொது நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு ஒத்திவைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், மத்திய அமைச்சரவையில் இன்று எடுக்கப்பட்ட முடிவு குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக சரண்யா, அதாவது இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வினை இந்த ஆண்டு நடத்தக்கூடாது, ரத்து செய்ய வேண்டும். இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மாநில அரசுகள் சார்பாக தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தன. இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மிக திட்டவட்டமாக மே 1ஆம் தேதி முதல் கட்டமாகவும் ஜூலை 24ஆம் தேதி இரண்டாவது கட்டமாகவும் இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று மிக திட்டவட்டமான அந்த தீர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இந்த மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் நிறைவடைந்து விட வேண்டும் என்ற ஒரு அந்த காலக்கெடுவும் உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. ஆனால் இதற்கு மாநில அரசுகள் கடுமையான தங்களது அதிருப்தியினை தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டிய பொழுதும் கூட அவர்களுக்கான அந்த நியாயமான விஷயம் கிடைக்காத ஒரு கட்டத்தில் தான் மத்திய அரசை இந்த விஷயத்தில் தலையிடுமாறு மாநிலங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இதில் தமிழக அரசு தான் மிக தீவிரமாக இந்த விஷயத்தை கையாண்டிருந்தார்கள். ஏனென்றால் 2007ஆம் ஆண்டு கொண்டு வந்த அந்த பொது நுழைவுத் தேர்விற்கு எதிரான அந்த சட்டம் தற்பொழுது கையில் இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் பொது நுழைவுத் தேர்வு என்பது நடத்தப்படுவதற்கான சாத்தியம் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் போல நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் முறையில் தான் நாங்கள் செய்வோம் என்று தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார்கள். இதே போல தெலுங்கானாவாகட்டும், மற்ற மாநிலங்கள், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வண்ணம் இருந்தன. குறிப்பாக இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தனியாக ஒரு கூட்டத்தை நடத்தி இருந்தார். இதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை தீர்வு காணலாம் என்பது தொடர்பாக மாநில அரசுகளுடன் இது தொடர்பாக மிக விரிவான ஒரு ஆலோசனை நடத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் ஜே.பி. நட்டா, அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையில் மாநில சுகாதாரத்துறை செயலர்கள் கூட்டமானது நடைபெற்றது. மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களின் கூட்டமும் இதில் சேர்ந்து நடத்தப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 14 மாநிலங்களிலிருந்து மூத்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது பெரும்பாலானவர்கள் வலியுறுத்தியது, இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது கிராமப்புற மாணவர்களுக்கு, மாநில வழி கல்வி பயின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இது சிபிஎஸ்இ என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய படிப்புகள் சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சுலபமான விஷயமாக இருக்கும். எனவே உடனடியாக இதனை இந்த ஆண்டு நடத்துவதற்கு முடியாது என்பது தொடர்பான முக்கியமான முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இன்று காலை மத்திய அமைச்சரவை குழு கூட்டமானது டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்த நீட் விவகாரம், அதாவது இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு விவகாரம் தொடர்பாக மிக விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு தற்பொழுது ஒரு முக்கியமான முடிவிற்கு மத்திய அரசு வந்திருக்கிறார்கள். அதாவது ஆர்டினன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவசர சட்டத்தின் மூலமாக, அதாவது நுழைவுத் தேர்வு என்பது கிடையாது, அந்தந்த மாநிலங்கள் வேண்டிய மாநில சொல்லலாம். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று கூறும் மாநிலங்கள் இதற்கு கீழ் வரலாம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளை இதற்கு கொண்டு வரலாமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அடங்கிய சட்ட திருத்தம், அதாவது அவசர சட்ட திருத்தத்திற்கு தற்பொழுது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த அவசர சட்டமானது விரைவில் ஒரு வரைவாக தயார் செய்யப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவரது ஒப்புதல் பெற்ற பின்னர் இது அவசர சட்டமாக பிரகடனப்படுத்தப்படும். பின்னர் வருகின்ற கூட்டத்தொடரில் இந்த விஷயங்கள் சட்டமாக மாற்றப்படுவதற்கு அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பட்சத்தில் இது சட்டமாக மாற்றப்பட்டு சட்ட திருத்தமாக இது மாற்றப்படும். சரண்யா, இதுதான் தற்பொழுது இருந்து வருகிறது. எனவே இதன் காரணமாக வருகின்ற 24ஆம் தேதி இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது நடைபெறாது என்பது தற்பொழுது திட்டவட்டமாக தெளிவாகி இருக்கிறது. சரண்யா, நிரஞ்சன், இந்த பிரச்சனையின் பின்னணி குறித்து விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக சரண்யா, அதாவது இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு இந்த முறையானது கடந்த 2013ஆம் தேதி இந்த இந்திய மருத்துவ கவுன்சில் ஒரு அறிவிப்பாணையாக வெளியிட்டிருந்தது. அதில் என்னவென்றால், அனைத்து மாநிலங்களிலும் இந்த பொது நுழைவுத் தேர்வு முறையை பயன்படுத்தி தான்
மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அந்த அறிவிப்பாணை தெரிவித்திருந்தது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இந்த மனுவானது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் மிக விரிவாக விசாரிக்கப்பட்டு மாநில அதிகாரங்களில் இதுபோன்று தலையிடலாமா உள்ளிட்ட விவகாரங்கள் வரை மிக விரிவாக விவாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு இந்த மருத்துவ படிப்பிற்கான இந்த நுழைவுத் தேர்வினை நடத்துவது தொடர்பாக 3 பேர் அடங்கிய சிறப்பு அமர்வானது மிக விரிவாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது, அந்த மருத்துவ நுழைவுத் தேர்விற்கான இந்த பொது நுழைவுத் தேர்வினை இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் 2013ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த அல்தமாஸ் கபீர் அவர்கள் தெரிவித்திருந்தது, அவர்கள் அதற்கு தடை விதித்திருந்தார்கள். அதாவது அந்த இந்திய மருத்துவ கவுன்சிலின் அறிவிப்பாணைக்கு தடை விதித்திருந்தார்கள். இதற்கு எதிராக இந்திய மருத்துவ கவுன்சில், மத்திய அரசு, சிபிஎஸ்இ ஆகியவை உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்தார்கள். அந்த சீராய்வு மனுக்கள் தான் தற்பொழுது மீண்டும் நீதிபதிகளின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மிக விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றது. அந்த வழக்கானது தற்பொழுது நிலுவையில் இருந்து வந்தாலும் கூட இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் என்று ஒரு இடைக்கால உத்தரவாகத்தான் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மே 1ஆம் தேதி நடந்த அந்த தேர்வு என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மத்திய அரசின் மருத்துவ கல்லூரிகளுக்கான அந்த மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்காகத்தான் முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு தொடர்பாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.